குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இருக்கட்டுமா, கிடக்கட்டுமா, நிற்கட்டுமான்னு ஒரு கேள்வி. இது அற்புதமாக விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலே வந்ததான 3 ஆச்சாரியர்கள் ஒரே இடத்தில் சேர்ந்த கதை. ராமானுஜரெல்லாம் அவதாரம் செய்வதற்கு முன்பே நடந்த கதை. இவா 3 பேருக்கும் ஒரு பேர் உண்டு, பிறகு சொல்கிறேன். இந்த 3 பேரும் வேறு வேறு திசையிலே இருந்து தமிழ்நாட்டிலே மிகவும் பிரசித்தியாயிருக்கிறதான திருக்கோவலூர், திருக்கோயிலூர் என்கிற இடத்துக்கு வர்றான். சில பேர் திருக்கோவலூர் அப்படிங்கிறா, சில பேர் திருக்கோவிலூர் அப்படிங்கிறா, சில பேர் திருக்கோயிலூர் அப்படிங்கிறா. அதுதான் தென்பெண்ணை ஆற்றங்கரையிலே அமைந்திருக்கிறதான அற்புதமான க்ஷேத்திரம். அங்கே எம்பெருமான் எப்படி இருக்கான்னு சொன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அப்படி ஓங்கி உலகளந்து நிற்கிறான் பரமாத்மா. கோவிலுக்கு நேர் பின்னாடி வாமனாவதார மூர்த்தியும் இருக்கு. அற்புதமான க்ஷேத்திரம். மூவடி மண் வேண்டி இந்த பூலோகத்தையும் வானையும் பலி சக்கரவர்த்தியின் தலையையும் அளந்த பெருமாள் இருக்கிற கோவில் உத்தமன் கோவில். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 பக்தாள், மிகப்பெரிய தாசர்கள், பாகவத சிரோன்மணிகள், அபரோக்ஷ ஞானிகள், பெருமாளை தவிர வேறு எதையும் வணங்காதவர்கள். அவளுக்கு தெய்வம் பெருமாள் ஒண்ணுதான். பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாள் லக்ஷ்மி நாராயணனை தவிர, அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய அவதாரங்களை தவிர வேறு எதையும் வணங்காதவர்கள். பரம் யூகம் விபவம் அச்சை அவதாரம்ங்கிற கொள்கை அவளுடைய. அப்படிப்பட்ட இந்த 3 பக்தாளும் அந்த திருக்கோவிலூருக்கு வர்றா. ஒரே இடத்துக்கு வர்றா. அக்ரஹார தெருவில் இருக்கிற ஒரு வீட்டின் இடைக்களிக்கு வர்றா. ஏன்னா இவா விஐபிஸ், இவாளை யாருக்கும் தெரியாது. பெருமாளுக்கு இவாளை தெரியும், இவாளுக்கு பெருமாளை தெரியும், அவ்வளவுதான். கோயிலை சந்திக்கணும், கோயிலை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றா. முதல்ல ஒருத்தர் வர்றார், பூதத்தாழ்வார்னு பேர் அவருக்கு. அவர் பார்த்தார், ஒரு இடைக்கழி, ஒரு நடை, வேற யாரும் அங்கே வரமாட்டா. நீட்டா இருக்கு இடம். சரி, ரொம்ப தூரத்திலிருந்து நடந்து வந்திருக்கோம், இந்த இடைக்கிளையில சற்றேனும் கிடக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கவஸ்திரத்தை கீழே விரித்து தலைமாட்டுக்கு கையை கொடுத்து நாராயணா நாராயணா நாராயணான்னு ஜபம் பண்ணிண்டே படுத்துட்டு இருக்கார். கொஞ்ச நேரத்தில் 2ஆமவர் வந்தார். அவரும் இந்த இடைக்களியையே தேர்ந்தெடுத்தார். ஏன்னா எல்லார் வீட்லையும் திண்ணை இருந்தது. அப்படி போய் திண்ணையில் படுக்கப்படாது, ஏதோ ஒரு ஆத்திரின்னா பரவாயில்ல, கோயில் திறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே அடைக்கலம் புகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் இவரும் நடந்து வந்திருக்கார். எங்கேயாவது கொஞ்ச நேரம் இந்த சரீரத்தை அப்படி சாய்க்கலாமேன்னு இடம் தேடிண்டு வர்றார். இந்த இடக்களி ஒன்று தான் அவர் கண்ணிலும் பட்டது. எட்டி பார்த்தார், யாரோ ஒரு தாசர் 12 திருமண்ணெட்டுண்டு நாராயணான்னு வாய் ஜபம் பண்ண மனசு சிந்திச்சிருக்க அப்படி படுந்த ரங்கநாதனுக்கு பிரதிபிம்பமாக படுத்துட்டு இருக்கிறத பார்த்தார். சுவாமி நமஸ்காரம், அடியேன் தாசன், பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். யாத்ரா சிரமம் கொஞ்சம் இருக்கு,
அடியேனும் இங்கு இருக்கலாமோ அப்படின்னார். அவர் சொன்னார், ஒருவராயின் கிடக்கலாம், இருவராயின் இருக்கலாம், வாங்கோ உள்ள வாங்கோ, இருக்கிற இடத்துல 2 பேரும் அழகா சம்மணம் விட்டு உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்டவருக்கும் சந்தோஷம், வந்தவருக்கும் சந்தோஷம். எப்பவுமே இந்த வெல்கம் அட்ரஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? முகமலர்ச்சியோட வாங்கோ 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 அப்படின்னு கூப்பிடணும். வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடக்கூடாது. வாங்க 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 வாங்க, அது அந்த முகமலர்ச்சியில் தெரிஞ்சிடும். மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குளையும் விருந்துன்னு வள்ளுவன் சொன்னான் இல்லையா? இப்படி முகமலர்ச்சியோட வாங்க 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 வாங்கன்னார். அந்த உட்கார்ந்தாச்சு. 2 பேரும் பெருமாளை பற்றி பேசிக்கிறான். அவளுக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு இல்லை, வேற எதையும் பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. சில பேர் ரயிலில் மீட் பண்ணிண்டா, ஃப்ளைட்டில் மீட் பண்ணிண்டா, பார்க்கில் மீட் பண்ணிண்டா, பீச்சில் மீட் பண்ணிண்டா, பஸ்ஸில் மீட் பண்ணிண்டா, எங்கே மீட் பண்ணிண்டாலும் குச்சலம் விசாரின்னு இருப்பா. அந்த ஊரில் என்ன ஏது எப்படி, இந்த ஊரில் என்ன ஏது எப்படி, இதெல்லாம் நீ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற? இதையெல்லாம் நீ நாலேஜுன்னு நினைக்கிற. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத நாலேஜ், லௌகீகம். உலகத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டாமான்னா முதல்ல ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ, அப்புறம் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பார் என் குருநாதர். முதல்ல நம்ம ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கப்பா. நம்ம ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கே போகாம எங்கேயோ இருக்கிற ஒரு கோயிலுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு போகிறேன். ஏன் பெருமாள் இங்கே இல்லையா? இதுக்கு தினமும் போ, அங்கே வருஷத்தில் ஒரு நாள் போ, ஆயுஷில் ஒரு நாள் போ. தினம் நம்ம ஊர் பெருமாளை சேவிக்கணும் இல்லையா? சரி, பெருமாளை பற்றியே தான் பேசின்னு இருந்தார். ராமாயணம், பாரதம், பாகவதம், பெருமாளுடைய அவதார லீலைகள், இதையெல்லாம் பேசின்னு இருந்தார். இந்த 2வதா வந்தவருக்கு பேர் என்ன? பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் இடைக்களியிலே உட்கார்ந்து அழகா பெருமாளை குறித்து பேசின்னு இருக்கா. இப்போ 3வது நபர் வந்துட்டார். அவருக்கு பேர் பேயாழ்வார்னு பேர். பேர் தான் அப்படி. இவாளை விட தேஜஸ்வியா அழகா இருந்தார். அவர் முதல்ல சைவராக இருந்துட்டு அப்புறம் வைணவராக ஆனவர். பெருமாள் மேலே சரணாகத பக்தி, சரணாகத தீனார்த்த அப்படின்னு சொல்லுவாளே, அப்படி சரணாகதி பண்ணிவிட்டார் பெருமாளுக்கு. என்ன வந்தான் சொல்லிவிட்டானே, மாசுச்ச கவலைப்படாதே கவலைப்படாதே சகோதரா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய, நீ எந்த தர்மங்களை செஞ்சையோ விட்டுட்டையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவசியம் செய்யத்தக்கதான நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணி எவனொருவன் பெருமாளே கதின்னு சரணாகதியை அடைஞ்சுடுறானோ அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னா. பெருமாள் என்ன சொல்றார்? அந்த பக்தனை நான் பார்த்துக்கிறேன். இப்போ பேயாழ்வார் உள்ள வர்றார். அவரும் இந்த இடைக்கிளியை பார்க்கிறார், எட்டி பார்க்கிறார். திருமண் நட்டுண்டு 12 இடத்துல திருமண் நட்டுண்டு வைஷ்ணவ லட்சணத்தோடு உட்கார்ந்துண்டு பெருமாளை பற்றியே நெக்குருக மனமுருக கண்ணீர் கசியே நான் தடுமாறே உளம் உவக்க அப்படி 2 பேரும் பாகவத கோஷ்டி சம்பந்தம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தார். தானும் அந்த பாகவத கோஷ்டியில் போய் இணையணும்னு நினைச்சார். எப்பவுமே பாகவத கோஷ்டி சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கணும். அடியார்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும். அடியார்களுடைய தரிசனம் பகவானுக்கு சமம். என்ன, பகவான் அவளுக்குள்ள விசேஷ அந்தர்யாமியா இருக்கான் இல்லையா? பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்தில் சொல்றச்சே 11 இடத்துல நான் விசேஷ சன்னிதானம் கொண்டுருக்கேன்னு சொல்றான். அதில் ஒன்று வைஷ்ணவ பக்தாளிடத்தில் அவன் விசேஷ சன்னிதானம் கொண்டுருக்கான். இப்போ இந்த 3வது வந்த ஆழ்வார் பேயாழ்வார் கேட்டார், நானும் உள்ளே உங்களோடு பாகவத கோஷ்டி சம்பந்தம் சேர்க்கலாமோ அப்படின்னார். அதில் அவர் சொன்னார், பொய்கை ஆழ்வார் சொன்னார், ஒருவராயின் கிடக்கலாம். பூதத்தாழ்வார் சொன்னார், இருவராயின் இருக்கலாம், அவ்வளவுதான் இடம். 3வராயின் நிற்கலாம்னு விட்டான். நீங்களும் உள்ள வாங்கோ, நின்று இருக்கலாம். ஏன்னா இப்போ திடீர்னு வெளியே மழை பெய்யறது,
நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்தது. திடீர்னு பெரிய மழை பெய்யறது. இந்த மழையில் நினையப்படாது. உத்தராயண புண்ணிய காலத்தில் சாயங்காலம் ஒரு முகூர்த்த காலம் மழையில் அவசர காலத்தில் நினைஞ்சா தோஷம் இல்லை. ஆனால் தட்சிணாயன காலத்தில் மழையில் நினைஞ்சா வீட்டுக்கு வந்து ஸ்நானம் பண்ணி வேற வஸ்திரத்தை உடுத்தி ஆச்சமனம் பண்ணணும். இது சாஸ்திரம். எல்லாம் ரொம்ப பார்த்து செய்கிறவாளுக்காக சொல்கிறது. எல்லாருக்கும் ஆனந்தம் அல்ல, செஞ்சால் தப்பில்லை. இப்போது பெருமாளை தரிசிக்க போகிறச்ச வஸ்திரமெல்லாம் ஈரம் ஆயிட்டா ஈர வஸ்திரத்தை கட்டிண்டு பூஜை பண்ணக்கூடாது. ஈர வஸ்திரத்தை கட்டிண்டு பிரதட்சிணை பண்ணக்கூடாது. ராமேஸ்வரத்தில் மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா இந்த 22 தீர்த்தத்தில் குளிக்கணும். 22ம் குளிச்சாச்சுன்னா அறைக்கு போய் வஸ்திரத்தை மாற்றிண்டு வந்து தான் ராமநாதனை தரிசிக்கணுங்கிறது சம்பிரதாயம். நிறைய பேர் அப்படியே போகிறா, உள்ளே விடமாட்டா, போய் ட்ரெஸ் மாற்றின்னு வாங்குவான். இந்த 22 தீர்த்தத்தில் அலவுடு. ராமநாத சுவாமியை பார்க்கணும்னா நாட் அலவுடு. போய் வஸ்திரத்தை மாற்றின்னு வா, கோயிலெல்லாம் ஈரம் ஆகும். இவனுக்கு லௌகீக காரணம் சொன்னால் தான் ஒத்துக்கிறான். ஈரத்தோடு சுத்தப்படாதுன்னா கேள்வி கேட்பான். நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு, பதில் சொல்றதுக்கு சில பேரால தான் முடியறது. ஒருவராயின் கிடக்கலாம், இருவராயின் இருக்கலாம், மூவாராயின் நிற்கலாம். இப்போ 3 பேர் நின்றுண்டு பகவத் கோஷ்டி சம்பந்தம், பாகவத கோஷ்டி சம்பந்தத்தை பண்ணிட்டு பெருமாளை பற்றி நன்னா பேசின்னு இருக்கிறச்ச திடீர்னு யாரோ இன்னொருத்தர் உள்ள பூந்த மாதிரி இருந்தது. உடம்பெல்லாம் வேர்த்தது, அப்படி நெருக்கமாக இருந்தது. அந்த காலத்தில் சினிமா கொட்டையில் டிக்கெட் கொடுக்குறவர்களும் சும்மா இருப்பான். இந்த சின்ன சந்து மாதிரி கட்டியிருப்பான். டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்த உடனே ஒரு நெருக்குவா பாரு, அப்படியே மூச்செல்லாம் திணறி போயிடும். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த கோவில் கர்ப்பகிரக கதவு திறந்த உடனே எல்லாம் குடுன்னு உள்ள ஓடுவா. எல்லா க்ஷேத்திரத்துலையும் இந்த பிரதான வாசல் மூடி இருக்கிறவெல்லாம் கம்மன் இருப்பா. பிரதான வாசலை திறந்தாச்சுன்னா நான் முந்தி நீ முந்தி நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு ஓடுவா பாருங்க. ஒருத்தரை தள்ளி கீழே தள்ளி விட்டு அவருக்கு என்னாச்சுன்னு கூட பார்க்கறது இல்லை, இவன் பார்க்கறது தான் முக்கியம். அப்போ ஒரு இறுக்கம் ஏற்படும் பாருங்க. அந்த மாதிரி இருந்தது இந்த 3 பேருக்கும். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துண்டா சரியா முக அடையாளம் தெரியல. ஏன்னா இடைக்களியில் கரண்ட் இல்லை, தீபம் இல்லை, அரிக்கன் கூட இல்லை. இப்போ பொழுது சாயிற மாதிரி இருக்கு. மழை காலம், திதியினுடைய இருட்டு, காலத்தின் இருட்டு, இப்படி எல்லா இருட்டும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இவாளுக்கு அஜ்ஞான இருட்டு இல்லை. அஜ்ஞான இருட்டு இல்லாதவாதானே ஒன்றா சேர முடியும். உலகத்தில் எந்த இருட்டிலிருந்தும் தப்பிக்கிறதுக்கு உபாயம் உண்டு. அஜ்ஞான இருட்டு இருக்கிற வரையிலும் பகவான் தெரிய மாட்டான். அப்போ எல்லாரும் கைகூப்பி நாராயணா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு பகவன் நாமாவை சொன்னான். அப்போ பெருமாள் சங்கு சக்கர கதாதாரியாக மேகஷ்யாமம் பீதகௌசேயவாசசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம் அப்படின்னு சொல்லுவாளே. அப்படி பெருமாள் அப்படி காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத்பீதாம்பராலம்பினின்னு எதிரில் நிற்கிறான். உடனே சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணினா இப்போ இடம் கிடச்சி கொடுத்து பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே 3 பேரும் முதலாம் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதின்னு அந்தாதியா பாடினா. அன்பே தகழியான்னு ஒருத்தர் பாடினார், வையன் தகழியான்னு ஒருத்தர் பாடினார். இப்படி 3 பேரும் 100 பாசுரங்களே அங்கேயே அப்பொழுதே இயற்றி சமர்ப்பணம் பண்ணினா. அதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பிரதான அங்கமாக இருக்கு. அதை சில பேர் சம்பிரதாயத்தில் வாசிக்கிறச்சே பின்னாடி சொல்லுவா. ஒரு சம்பிரதாயம்னு வச்சிருக்கா, பாராயண சம்பிரதாயம்னு பின்னாடி வாசிக்கிறா. ஆனால் காலத்தால் முற்பட்டது அப்படின்னு பார்க்க போனால் 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறா சிலர். அப்படி இந்த முதல் ஆழ்வார்கள்னு பேர், இவளுக்கு பேரே முதல் ஆழ்வார்கள். அந்த விதத்தில் கேட்டகிரி கொடுத்துட்டா. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு 3 பேர்.
இவா திருக்கோவிலூரிலே சந்தித்து பாகவத கோஷ்டி சம்பந்தம் பண்ணி பெருமாளை தரிசித்தது ஒரே கதையாக இருக்குது. 3 கதையாக சொல்லி ஒரே கதையாக இணைக்கிறா. அப்படி அற்புதமான அந்த திருக்கோவிலூர் க்ஷேத்திரத்துக்கு நாம் போய் அந்த திரிவிக்ரமனை வாமனமூர்த்தியை நாம் தரிசனம் பண்ணின்னு வரணும். ஆலய தரிசனம் கோட்டி புண்ணியம்னு சொல்லியிருக்கா பெரியவா. அதனால் ஆலய தரிசனம் பண்ணுங்கோ, ஐஸ்வர்யத்தை அடைஞ்சு எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோன்னு அடியேனும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.